படிப்பு நீட்டிச்சனால டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். இது ஒரு திருக்குறள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். நாட்டின் அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்வம், இன்பம், ஏமம், பிணி, விளைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த திருக்குறள்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம பள்ளிவேல் தியாகராஜன், அதாவது முன்னாள் நிதி அமைச்சர் அவர்கள் பட்ஜெட்ல குறிப்பிடும் பொழுது ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பாங்க. அந்த திருக்குறள் தான் இது. சரிங்களா? பட்ஜெட் உரையில் தமிழக நிதி அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் கூறிய குறள் பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்பன நாட்டின் வைத்து அப்படிங்கிறது அந்த திருக்குறள். சரிங்களா? அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, நோயற்ற வாழ்வு, செல்வம், விளைபொருள், வளம், இன்ப வாழ்வு, நல்ல காவல், இந்த 5ம் நாட்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிடுவோமா? இதுல பார்த்தோம் அப்படின்னா, நாட்டின் அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிணியின்மை, 2வது செல்வம், 3வது விளைவு, 4வது இன்பம், 5வது ஏமம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏ தான் ஆன்சர். 4, 1, 5, 2, 3 அப்படிங்கிறத ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ.